பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதான நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த இறைவன் இந்த கடைசி ஓய்வு நாளிலே தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே நாம் அவரை சிறப்பிக்க வழிபட கடவுள் நமக்கு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இது இந்த மாதத்தின் 5வது வாரம். நாம் எப்பொழுதும் 5வது வாரத்திலே குடும்ப திருவிருந்தாக அனுசரிப்பது வழக்கம். எனவே அதை நீங்கள் மனதில் கொண்டு குடும்பமாக இந்த வழிபாட்டிலே பங்கு கொண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் இருந்த வண்ணமாக தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இதோ இப்பொழுதும் இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, இந்த கடைசி ஓய்வு நாளில் உண்மை நோக்கி பார்க்கின்ற அனுபவங்களை கொடுத்திருக்கிற நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, உமது திருவுள சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் போஜனத்தையும் பராமரிப்பையும் ஈவுகளையும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஊற்றி வருகிறேன். நாங்கள் பல்வேறு நிலைமைகளையும் மீறுதலால் ஈடுபட்டாலும் கடவுள் தாமே எங்களை அனைத்து அரவணைக்கின்ற இறைவனாக நீர் இருக்கின்றீர். இதோ இப்பொழுதும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வழிபாட்டிற்காக அடியே நன்றி செலுத்துகிறேன். ஆங்காங்கே இல்லங்களிலே இருந்து பங்கு கொள்ளுகின்ற அன்பர்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வேத வாசிப்புகள், குறிப்பாக கேட்கின்ற சத்தியம், இவை எல்லாவற்றிலும் ஒரு தூய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரம் நன்மையான நேரமாக அமையும்படியாய் வேண்டுகிறோம். மீட்பரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இவ்வழிபாட்டுக்கு துவக்கமாக பாமாலைகளிலே 253வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 253. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாக நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். மத்தேயு அதிகாரம் 13 வசனங்கள் 31 துவங்கி 33 முதல் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 முடிய. தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 முடிய. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும்
வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, வழிபாட்டிலே கடவுளை மகிழ்ந்து பாடுவது மிக அவசியமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய இன்ப இயேசு ஆலய குடும்பத்தின் பிள்ளைகள் சிறப்பு பாடல்களை பாடி நம்மை மகிழ்விக்கின்றார்கள். கடந்த வாரம் பெண்கள் ஞாயிறாக இருப்பதினாலே நமது பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக அதனுடைய ஆஃபீஸ் பேரர் சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்வித்தார்கள். கடவுளை வாழ்த்துகின்றேன். அதே வண்ணமாக இந்த வாரம் நம்முடைய கொயர் மெம்பர்ஸ், த சீனியர் கொயர் மெம்பர்ஸ், அதிலும் எல்லோரும் இல்லாமல் காலத்தின் சூழலை கண்டு சூழ்நிலைகளை மனதில் வைத்து குறிப்பிட்டோர் அதிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்தும்படியாக, பாடலை கேட்டு மகிழும்படியாக உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன். ஜபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. ஜபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையா உமகற்றிடுமே, தயை கேட்டு உன் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையா உமகற்றிடுமே, தயை கேட்டு உன் பாதம் வந்தே. எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே.
பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. ஜபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இதோ இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே நீர் இணைத்து முது சத்திய வார்த்தையை தியானிக்கின்ற நேரத்திற்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். கடவுளே, இந்த திரு சத்தியங்கள் நிமித்தமாக, வார்த்தையின் நிமித்தமாக நீர் எங்களோடு கூட பேசியருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் சிந்திக்கின்றவைகள் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள எங்களுடைய இருதய சிந்தனைகள், எண்ணங்கள் இவை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நீ நிரப்பியருளும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கின்றவைகள், புரிந்து கொள்ளுகின்றவைகள் அடிப்படையிலே தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை நடத்திட நீர் கிருபை பாராட்டும்படியாக வேண்டுகிறோம். இந்த நேரத்தை இந்த திருக்கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். மீட்பரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதான நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய தயவினாலே இம்மட்டும் இறைவன் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்மை இந்த வழிபாட்டிலே இறைவன் இணைத்திருக்கின்றார். இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய தயவும் நம்மீது எப்பொழுதும் நோக்கமாக இருக்கின்றது. அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டு கவனித்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இந்த இக்கட்டான நேரத்திலேயும், அச்சம் நிறைந்த இந்த சூழலிலேயும் கடவுளுடைய கரம்தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அப்படிப்பட்ட இறைவன் தொடர்ந்து நம்மோடு பேசும்படியாகவும் தம்முடைய சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள அவர் உதவி செய்ய அவருடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேர்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பல்சமய சூழலில் கிறிஸ்தவம். பல்சமய சூழலில் கிறிஸ்தவம். கிறிஸ்டியானிட்டி in the midst of pluralism, in the midst of multi-faith context. பல்சமய சூழல் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. பன்முகத்தன்மை கொண்டது, டைவர்சிட்டி. எல்லா சூழலிலும் எல்லா காரியத்திலும் வெவ்வேறு விதமான காரியங்களை, சூழல்களை நாம் இங்கே பார்க்க முடியும். மொழி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, இப்படி ஆயிரக்கணக்கான வித்தியாசங்களை சுமந்திருப்பது தான் இந்திய தேசம். ஒருவேளை இந்த பல்சமய சூழல் என்று சொல்லுகின்ற போது வெவ்வேறு சமயங்கள் இருக்கின்ற ஒரு சூழலிலே எப்படி கிறிஸ்துவர்களாகிய நாம் கிறிஸ்துவை சுமந்தவர்களாக பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் இருக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை, சிந்தனையை நாம் வளர்த்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்மை சுற்றி நம்முடைய நண்பர்கள், வெவ்வேறு சமயத்தை சார்ந்த, மதத்தை சார்ந்த நண்பர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள்.
ஒரு சில நாடுகளிலே ஒரே மதம், நாடு முழுவதும் ஒரே மதம் இருக்கும். ஆனால் நாம் வாழ்கின்ற நிலை அப்படி அல்ல. தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு வெவ்வேறு சமயத்தை சார்ந்த, மதத்தை சார்ந்த அன்பர்களோடு சேர்ந்து நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட இந்த நிலைமையிலே, இப்படிப்பட்ட இந்த பல்சமய சூழலிலே எப்படி உண்மையான கிறிஸ்துவராக வாழ முடியும்? எப்படி கிறிஸ்தவம் ஒரு சரியான நோக்கத்திலே இந்த பல்சமய சூழலிலே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்கின்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே ஒருவேளை இந்திய தேசத்தில் இப்பொழுது இருக்கின்ற சூழலிலே, இந்த பல்சமய சூழலிலே சிறுபான்மையருக்கு, அது மத ரீதியாக எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றவர்களுக்கு சற்று அச்சம் இருக்கின்ற சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கிறிஸ்தவத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% அவ்வளோதான் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா. எனவே அப்படிப்பட்ட நிலையிலே மிகுந்த சிறுபான்மையாக நாம் கருதப்படுகிறோம். எனவே அந்த எண்ணிக்கையிலே தான் இந்திய தேசத்திலே நாம் இருக்கின்றோம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையிலே நிறைய மதங்கள் உண்டு, நிறைய நம்பிக்கைகள் உண்டு, நிறைய பாரம்பரியங்கள் உண்டு. எனவே அவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு சற்று அச்சமும் கலக்கமும் இருக்கின்ற சூழலிலே தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தின் சட்டம், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா gives freedom and secularism to each and everyone of the citizen of India. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான் விரும்புகின்ற நம்பிக்கை மதத்தை தொழுது கொள்வதற்கும் புதிதாக ஏற்றுக்கொள்வதற்கும் இந்திய சட்டம் வலுவைக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்திலே அதிக சமய நோக்கோடு, மத வெறியோடு இப்போ இருக்கின்ற சூழலை நீங்கள் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள். இந்த சிறுபான்மையினருக்கு வருகின்ற சிக்கல்கள், அல்லது கிறிஸ்தவத்திற்கு வருகின்ற சிக்கல்கள், அல்லது மற்ற குறைவான எண்ணிக்கையிலே இருக்கின்ற மத நம்பிக்கை உடைய நண்பர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், சிக்கல்கள், ஒருவர் தான் சார்ந்திருக்கின்ற நம்பிக்கையை பிரஸ்தாபப்படுத்தவோ அதை குறித்து மற்றவரிடம் உற்சாகமாக பகிர்ந்து கொள்ளவோ சற்று தயக்கம் இருக்கின்ற காலகட்டத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. கிறிஸ்துவம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் உடையதாக இருக்கின்றது. எனவே அந்த நம்பிக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுடையவர்களாக அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து திருமுழுக்கு எடுத்திருக்கின்ற நாம் இத்தகைய அச்சங்களுக்கெல்லாம் விலகி நாம் தொடர்ந்து ஒற்றுமையோடும் அமைதியோடும் நம்மோடு கூட வாழ்கின்றவர்களோடு அன்பை பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற கிறிஸ்துவமாக நாம் இருக்க தொடர்ந்து அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இன்றைக்கு வாசி கேட்ட வேத பகுதியிலிருந்து அவற்றை நான் பிரதிபலிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 31 33 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஓமைகளாக பேசுகின்றார். கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு ஓமைகளை இங்கே முன்வைக்கின்றதை பார்க்கிறோம். இறையரசு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவர் புலப்படுத்துகிறார். அதற்கு ஓமையாக, உதாரணமாக இயேசு பயன்படுத்துவது, இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த ஒரு ஓமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளிலும் விட சிறியது. ஒரு கடுகு விதையை கொண்டு இறையரசை ஒப்பிடுகின்ற கிறிஸ்துவை பார்க்கிறோம். அந்த விதையின் தன்மையை பார்க்கின்ற போது அங்கேயே சொல்லப்படுகிறது, அது எல்லா விதைகளையும் விட சிறியதாக இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவம் இந்திய தேசத்தில் மற்ற மத நம்பிக்கைகளை காட்டிலும் நாம் ஒருவேளை சிறியவர்களாக இருக்கலாம். we may be in less in number, வெறும் 3% என்று நம்ம சொல்லலாம். நாம் சிறியவர்களாக இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய தன்மையை குறைப்பதாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய சித்தாந்தங்களும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளும் சமுதாய ஈடுபாடும் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை நாம் எடுத்துரைக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை கடுகு விதையைப் போல நாம் சிறியவர்களாக காணப்பட்டாலும் கடவுள் நம்மை மேன்மை உள்ளவர்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது.
அந்த பகுதி அதை தான் காட்டுகிறது. அந்த விதை எல்லா விதையை காட்டிலும் சிறியதாக இருந்தது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாய் வளர்ந்தது. தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் காட். கடவுள் வல்லமை, சர்வ உலகத்தை படைத்தவர், எல்லாவித அதிகாரத்தையும் உடையவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதிகமாக இருக்கின்றார்களே என்பதற்காக மற்றவர்களை பார்த்து நாம் அஞ்சுவதோ கலங்குவதோ, அச்சுறுத்தலை கண்டு பின்வாங்குவதோ, நம்பிக்கையில் இருந்து பின்வாங்குவதோ கிறிஸ்துவ நோக்கம் அல்ல. மாறாக இறைவன் நம்மோடு இருக்கின்றார். சிறிய கடுகு விதை அது வளருகின்ற போது எல்லா விதைகளை காட்டிலும், எல்லா செடிகளை காட்டிலும் அது மிக பெரியதாக கடவுள் உருவகப்படுத்துகின்றார். இன்றைக்கு நம்முடைய தாழ்ந்துகளை, கிறிஸ்துவாகிய நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை நாம் வாழுகின்ற தேசத்திலே கடவுள் பெரிதாக்குகின்றார், பிரம்மாண்டப்படுத்துகின்றார். கிறிஸ்துவத்தின் செயல்பாட்டை கண்டு மற்றவர்கள் வியந்து பார்க்கின்ற அளவிலே நம்மை இறைவன் வைத்திருக்கின்றார். நாம் செய்த நன்மையான காரியங்கள், நம்முடைய மிஷனரிமார்கள் அல்லது கிறிஸ்தவம் இதுவரை கல்வி தொண்டிலேயும், மருத்துவ தொண்டிலேயும், சமுதாய சீர்திருத்தத்திலேயும் கிறிஸ்துவம் காட்டின முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் பிரமித்து பார்க்கின்றார்கள். எனவே அதைதான் ஆண்டவர் இங்கே வெளிக்கொண்டு வருகிறார். அந்த விதை, கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் ஆனால் அது வளருகின்ற போது மற்ற செடிகளை விட மிக பெரிதாக வளர்ந்தது. அது மாத்திரமல்ல, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிதாக வளர்ந்தது. அந்த மரம், அந்த செடி பெரிதாக வளர்ந்ததினாலே எங்கும் இருக்கின்ற பறவைகள் அதிலே வந்து அடைக்கலம் புகுந்தது. இன்றைக்கு மிக சிறிய அளவிலே இருக்கின்ற கிறிஸ்தவம் வாழ்விழந்த மக்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றது. தாகத்திலே, தேவையிலே இருக்கின்ற மக்களுக்கு நாம் அடைக்கலமாக இருக்கின்றோம். இந்த வாழ்விலே நான் என்ன செய்வது என்கின்ற கேள்வியிலே, குழப்பத்திலே இருக்கின்ற மக்களுக்கு நம்முடைய திருச்சபை இன்றைக்கு அடைக்கலமாக இருக்கின்றது. அதுதான் கிறிஸ்தவம். தட் இஸ் லவ் ஆஃப் காட். அதை பறைசாற்றுகின்ற கிறிஸ்துவ வாழ்வை தான் இயேசு நம்மை வாழச் சொல்லுகின்றார். எனவே அதைதான் சொல்லுகின்றது. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். கடவுளுடைய அரசு, கடவுளுடைய இல்லம், கடவுளுடைய வீடு என்பது இப்படி பலர் வந்து நன்மை அனுபவிக்கின்ற, இளைப்பாறுகின்ற, புது வாழ்வை பெறுகின்ற ஒரு ஸ்தலமாக கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் வைத்திருக்கின்றார். நாம் மிகப்பெரிய சாட்சிகளாக நாம் இறைவனுக்காக இருக்கின்றோம். Though we are small in number, though we are considered named as minorities in India, still God is doing wonders with us. நம்மை பயன்படுத்தி கடவுள் அற்புதங்களை, அடையாளங்களை இந்த தேசத்திலே நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த செயல்பாடு தொடர்ந்து நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இறையரசு எப்படி சிறு கடுகு விதையாக இருந்தும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றதோ அப்படி நாம் இருக்க கடவுள் நம்மை வலிமைப்படுத்துகின்றார். அதே வண்ணமாகத்தான் மற்றொரு உவமையை சொல்லுகின்றார். புளித்த மாவை குறித்து சொல்லுகின்றார். பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பாயிற்று. புளித்த மாவு கொஞ்சம்தான், அளவு மிக கொஞ்சம். ஆனால் பெரிய அளவிலே இருக்கின்ற மற்ற புளிக்காத மாவோடு அது சேர்க்கப்படுகின்ற போது இந்த கொஞ்ச அளவிலே இருக்கின்ற புளித்த மாவு முழு மாவையும் புளிப்பாக்கின்றது, பயனுள்ளதாக்குகின்றது, அனைவரும் உண்ணுகின்ற உணவாக அதை மாற்றுகின்றது. அதுதான் கிறிஸ்தவம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை கடவுள் நம்மை கிறிஸ்துவராக ஆங்காங்கே வைத்திருக்கிறதன் பயன், இந்த பல்வேறு சமயங்கள் இருக்கின்ற சூழ்நிலை, வெவ்வேறு மதங்கள் அதிக எண்ணிக்கையிலே இருக்கலாம், வெவ்வேறு மதங்கள் அதிக நம்பிக்கையுடையவர்கள் அதிலே இருக்கலாம், பல்வேறு லட்சக்கணக்கான ஆலயங்களை, கோயில்களை, அது பணத்தை அதிலே செலவிடுகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லோரையும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கின்ற, ஈர்க்கின்ற அந்த வலிமையை, சக்தியை இந்த சிறிய அளவு புளித்த மாவுக்கு இருக்கின்ற போல கடவுள் உங்களையும் என்னும் பயன்படுத்துகின்றவராக இருக்கின்றார். எனவேதான் கிறிஸ்துவம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படும். இயேசுனுடைய சித்தாந்தங்களும் அன்பின் அடையாளங்களும் அவருடைய சத்திய வசனங்களும் உலகம் முழுவதும் இருக்கின்றது. அவருடைய அன்பு எங்கும் பறைசாற்றப்படுகின்றது.
திருச்சபை என்றால், கிறிஸ்துவம் என்றால், கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் நல்லவர்கள், உதவி செய்கின்றவர்கள், எல்லா காரியத்தையும் நேர்மையாக, நீதியாக, உண்மையாக செய்கின்றவர்கள் என்கின்ற சிந்தனை புலம்படுவதற்கு காரணம், கடவுள் நம்மை இந்த புளித்த மாவாக பயன்படுத்துகின்றார். புளிக்காத திரளான மக்கள், இயேசுவை அறியாத திரளான மக்கள், லட்சோப மக்கள் இருக்கின்ற இடங்களிலே இன்னும் மெய்யான இறைவன் யார் என்று அறிந்து கொள்ளாமல் இங்கும் அங்கும் சிதைந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற லட்சோப மக்கள் மத்தியிலே கடவுள் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவராக நிலைநாட்டி இருக்கின்றார். மெய்யான சத்தியத்தை நீ போதனை செய், கற்றுக்கொடு. மெய்யான கிறிஸ்துவின் அன்பு என்ன என்பதை நீர் வாழ்ந்து காட்டு என்று கடவுள் உங்களையும் என்னையும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி இந்த ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி என்பதின் அர்த்தம். கிறிஸ்தவம் பல்சமய சூழலிலே இருப்பதின் அர்த்தம் அதுதான். இப்படிப்பட்ட கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு, இன்னும் அலைமோதி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மெய்யான இயேசுவின் அன்பையும் வாழ்வின் தன்மைகளையும் மெய்யான சத்தியத்தையும் அவர்கள் புரிய வைத்து இயேசுவின் அன்புக்குள்ளாக அவர்களை அழைப்பது நமது பொறுப்பாக இருப்பது. இப்படி சொல்லுகின்ற போது நான் மதமாற்றத்தை சொல்லவில்லை. நார்மலி கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு நம்மளை பிராண்ட் பண்றது, மற்றவர்கள் நம்மை பிற மதஸ்தர் நம்மை பிராண்ட் பண்றது, நம்மளை என்ன குறை சொல்றாங்க? தீஸ் பீப்புள் ஸ்டார்ட் கன்வெர்ட்டிங். இந்த கிறிஸ்துவர்கள் என்றாலே மதத்தை மாற்றுகின்றார்கள். நெவர். மதம் மாற்றுவது நம்முடைய நோக்கல்ல, மனிதனுடைய எண்ணங்களையும் மாற்றுவது. கரடு முருடான கோலனால உண்மை எது, நன்மை எது என்று அறியாமல் சிதைந்து கிடக்கின்ற, தெளிவு இல்லாமல், இன்னும் சித்தாந்தங்களை புரிந்து கொள்ளாமல் குழப்பத்திலே இருக்கின்ற மக்களுக்கு வாழ்விலே விடிவெள்ளியாக கிறிஸ்துவின் சத்தியம் அமைகின்றது. வாழ்வில்லாதவருக்கு வாழ்வு கொடுப்பதுதான் கிறிஸ்துவம் ஒழிய அவர்களை மதம் மாற்றுவது கிறிஸ்துவம் அல்ல. திருமறை அதை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அது மற்றவர்கள் அப்படி புரிந்து கொள்ளுகின்றார்கள். யாரும் ஒருவரை கண்டிப்பின் நிமித்தமாக மதம் மாற்ற முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யாராவது ஒருத்தரை போய் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கிறிஸ்துவன் ஆக வேண்டும், உங்கள் மதத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும், எந்த மனிதரையும் நாம் என்ன செய்ய முடியாது? மதம் மாற்ற முடியாது. அவராகவே ஏற்றுக்கொண்டு, அவராகவே இயேசுவை புரிந்து கொண்டு, அவராகவே தான் பட்ட நிந்தனைகள் துன்பங்களிலே இந்த இயேசு எனக்கு செவிசாய்த்தார் என்கின்ற நம்பிக்கை எவரொரு பெறுகின்றாரோ அவர்தான் நிலைத்து நிற்பார். அவர்தான் திருச்சபையின் ஐக்கியத்திலே, கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நிலைத்திருப்பார். எனவே கன்வர்ஷன் cannot be done in forceful. ஒரு அதிகாரத்தையோ ஒரு இழுப்புத்தன்மை பயன்படுத்தி நாம் மற்றவர்களை மதம் மாற்ற இயலாது, அது ஒவ்வாது. எனவே நம் மீது சொல்லப்படுகின்ற அந்த குற்றம் பொய்யானது. நாம் யாரையும் போய் நம்ம என்ன பண்ண வலுக்கட்டாயமா நீங்க கண்டிப்பா நீங்க கிறிஸ்துவன் சொல்றது இல்லை. நோ, நாம் கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறோம், அதன்படி வாழ்ந்து காட்டுகிறோம். அந்த அன்பிலே அவர்கள் பெறுகின்ற நன்மையினாலே, ஆசீர்வாதங்களினாலே அவர்கள் கிறிஸ்துவை தேடி வருகின்றார்கள். அதுதான் பாங்கு. எனவே அதுதான் கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட மெய்யான அந்த வாழ்வை நாம் வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் கிறிஸ்துவ நமக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பணியிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது, அப்படிப்பட்ட கிறிஸ்துவை இந்த பல்சமய சூழலிலே பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்ற போது நாம் எப்படி நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்பது மிக கூர்மையாக நாம் கவனிக்க வேண்டும். ஒருவேளை இப்பொழுது தோன்றுகின்ற பிரச்சனைகள், மதக்கலரங்கள், சிக்கல்களுக்கு காரணம் என்னவென்றால், எல்லோரும் தங்களுடைய மதத்தை மேன்மையான மதமாக மற்றவர்களிடம் பறைசாற்றுகின்றார்கள். இப்பொழுது நாம் வேறு ஒரு மதத்தை சார்ந்த அன்பரோடு பேசுகின்ற போது உடனே நம்முடைய இதயத்தில் தோன்றுவது என்னவென்றால், நம்முடைய மதம்தான் அவருடைய மதத்தை காட்டிலும் பெரியது என்கின்ற ஒரு எண்ணம். இது அனைவருக்குள்ளும் இருக்கின்றது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ வழிவகுக்காமல் அவரவர் இன்றைக்கு தங்களுடைய மதம்தான் மற்ற மதத்தை காட்டிலும் உயர்ந்த மதம், தங்களுடைய நம்பிக்கை தான் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தது என்று நிரூபிக்க நினைக்கின்ற பொழுதுதான் சண்டைகளும் பிரச்சனைகளும் மத கலவரங்களும் தோன்றுவதற்கு பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. எனவே எப்பொழுதும் நாம் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது there should not be any argument. அங்கே ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. மாறாக there should be dialogue. பேசுவது, அவர்கள் சொல்லுவதை கேட்பது, அவருடைய நம்பிக்கை என்ன என்பது கேட்பது, அப்புறம் நம்மளுடைய நம்பிக்கையை சொல்வது. இப்படி அறிந்து புரிந்து விட்டு கொடுத்து ஏற்று நற்செய்தியை அன்போடு அறிவித்தால்தான் அங்கே ஒரு மெய்யான
மாற்றம் உருவாக வாய்ப்பு உண்டு, புரிந்து கொள்ளுதல் உருவாக வாய்ப்பு உண்டு. நம்முடைய இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு, குறிப்பாக இப்பொழுது ஆங்காங்கே புதிய திருச்சபைகள், வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் உருவாவதனாலே அவரவர் ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெகுவாக ஒரு இடத்திற்கு சென்று இயேசுவை அறியாத மக்களிடம் சென்று உடனடியாக அவர்களை பழி சொல்வது. நீங்கள் பாவிகள், இயேசுவை அறியாத நீங்கள் துரோகிகள், நீங்கள் வெறும் கற்களையும் சிலைகளையும் வணங்குகிறீர்கள், நாங்கள் தான் மெய்யானது என்று நம்மளை உயர்த்தி, கிறிஸ்தவர்களை உயர்த்தி மற்றவர்களை மட்டம் தட்டி சொல்லுகின்ற எந்த கடவுளுடைய நற்செய்தியும் ஏற்கப்பட மாட்டாது. அது நற்செய்தி அறிவிக்கின்ற அல்லது மெய்யான கிறிஸ்துவத்தின் சித்தாந்தங்களோ வழிமுறைகளோ கோட்பாடுகளோ அல்ல. இதை இயேசு தெளிவாக தன்னுடைய எல்லா வாழ்வின் நிலைகளிலேயும் நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். நான் திருத்தூதர் பணிகளிலே 17ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் இருந்து ஒரு சில பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 16 நாம் பார்க்கின்ற போது, ஏதேன்ஸ் என்கின்ற நகரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கின்ற ஊழியத்தை இன்றைக்கு உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். அங்கே பவுல் ஏதேன்ஸில் காத்திருந்த போது அந்நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதை கண்டு மனம் கலங்கினார். அது ஏதேன்ஸ்னு ஒரு இடத்துக்கு போறார் ஊழியம் பண்றதுக்கு. அதை செய்வதற்கு முன்பதாக அவர் செய்கின்ற காரியம், அந்த நகரை முழுவதும் சுற்றி பார்க்கின்றார். He studies, he observes. அதெல்லாம் செய்யணும். ஒரு கிராம ஊழியம் போறோம்னா அல்லது ஒரு நற்செய்தி பணி நம்ம செய்ய போறோம்னா there are several steps to be followed. கடவுளுடைய நற்செய்தியை சொல்லுகிறோம் என்றால் அதற்காக திட்டத்தோடு, ஜபத்தோடு, வாஞ்சையோடு, உபவாசத்தோடு அதில் நாம் பங்கு கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல. நம்மளை உயர்வாக காட்டிக்கொள்வதற்காக அங்கே போய் மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதற்காக நாம் அங்கே நற்செய்தி அறிவிக்க செல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதேன்ஸ் நகரிலே போகின்றார். அங்கே சிலைகள் நிறைந்திருப்பதை காண்கின்றார். He first observes what is there. எனவே அவர் தொழுகை கூடத்தில் யூதர்களோடும் கடவுளை வழிபடுவரோடும் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடும் ஒவ்வொரு நாளும் விவாதித்து வருகிறார். See, he before starting his preaching, கடவுளுடைய நற்செய்தியை துவங்குவதற்கு முன்பதாக அவர் செய்கின்ற காரியங்களை பாருங்கள். பல்சமய சூழல், வேறு மதத்தை, வேறு நம்பிக்கையை கடைபிடிக்கின்ற மக்களிடம் கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்து செல்லுகின்ற பவுல் என்னவெல்லாம் செய்கின்றார்? அவர் யூதர்களோடும் அந்த வழிபாட்டு ஸ்தலங்களிலே கடவுளை வழிபடுவர்களோடும் சந்தை வெளிகளே, இன் மார்க்கெட் பிளேஸ், அங்கே சுற்றித் திரிகிற மக்களோடும் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு நாளும் விவாதம் செய்கிறார். He started speaking to them. அவர்களோடு பேசுகின்றார். அவர்களுடைய ஆவிக்குரிய தன்மை அல்லது அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய கலாச்சாரம், இவை எல்லாவற்றையும் அவர்களோடு எளிதாக சகஜமாக பேசுகின்றார். அவர்கள் என்ன என்பதை முதலில் அவர் கற்றுக்கொள்ளுகின்றார். அதற்கு பிற்பாடுதான் அவர்களோடு அப்படி சம்பாஷணை செய்துதான் அவர் கிறிஸ்துவினுடைய சத்தியங்களை அவர்களோடு போதிக்க தொடங்குகின்றார். அப்பொழுது இவன் என்னதான் பிதற்றுகிறான்? அவர் இயேசுவையும் அவரது உயிர்த்தெழுதையும் நற்செய்தியாக அறிவித்து வந்ததால் மற்றும் சிலர் இவன் வேற்று தெய்வங்களை பற்றி நமக்கு அறிவிப்பன் போல் தெரிகிறது என்று சொல்லி அவர் ஒரு மேடையிலே ஏற்றி பேச வைக்கின்றார்கள். They give an opportunity to Paul to speak about God. இவர் என்னதான் சொல்லுகின்றார்? அப்போ அந்த ஏதேன்ஸ் மக்களுடைய குணாதிசயங்களை, அவருடைய கலாச்சாரத்தை, அவருடைய மத வழிபாடுகளை புரிந்து கொண்டு அதிலிருந்து தன்னுடைய நற்செய்தியை, தன்னுடைய பேச்சை துவங்குகின்ற பவுலை பார்க்கிறோம். தலவால் புரியாமல் ஆரம்பிக்கிறது இல்லை, தலவால் புரியாமல் பேசுறது இல்லை. ஏதோ கிறிஸ்துவம் என்றால் அது கிறிஸ்துவ நம்பிக்கை உடைய நான் தான் உத்தமன் என்பதை போல பேசுவதல்ல. மாறாக அங்கே பிற மதத்திலே இருக்கின்ற கூறுகள் என்ன, அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மைகள் என்ன, அதில் என்ன அவர் வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறார்கள், ஏன் இதை செய்கின்றார்கள், எப்போதிலிருந்து கடைபிடிக்கின்றார்கள் என்று பல்வேறு காரியங்களை அறிந்து ஆராய்ந்து புரிந்து அதிலிருந்து தன்னுடைய பணியை அவர் தொடங்குகின்றார். அப்போ ஏதேன்ஸ் நகரத்தார் அனைவரும் அந்த மேடையின் அருகே வந்து கூடுகின்றார்கள். அப்பொழுது அவர் அங்கே பேசுகின்றார். ஏதேன்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். வசனம் 22 சொல்றாரு பாருங்க. நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். He appreciates him. முதல்ல அவங்க நம்பிக்கையை பாராட்டுறார், அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையை பாராட்டுறார். நீங்க வெவ்வேறு தெய்வங்களை வணங்கலாம், சிலை வடிவங்களை நீங்கள் வணங்கலாம். அதனால என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ரொம்ப கடவுளை சார்ந்தவர்கள், சமயம் சார்ந்தவர்கள், மதம் சார்ந்தவர்கள்,
எப்பொழுதும் ஆலயங்களுக்கும் இந்த சிலை வழிபாடுகளையும் அதிகமாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றவர்கள், நீங்கள் அதிக இறை நம்பிக்கை உடையவர்கள் என்பதை அவர்களுக்கு அவர் ஒரு பாராட்டுதலாக சொல்லுகின்றார். அப்போ சொல்றாரு, நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போ நிறைய இடத்துல சுற்றி பார்க்குறாரு, நிறைய கோயிலில். அப்போ அந்த இடத்துல எழுதியிருக்குது, ஒரு இடத்துல அறியாத தெய்வத்திற்கு வழிபாடு அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அதை அவர் கேட்ச் பண்ணுறார். அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாரு, உங்களுடைய சிலையில், உங்களுடைய அந்த கோயிலில் தான் இது எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அறியப்படாத இறைவனுக்கு வழிபாடு என்று எழுதி. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் அறியப்படாத இறைவனுக்கு வழிபாடு எழுதியிருக்கிறீங்க இல்லையா, அந்த அறியப்படாத இறைவன் யார் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் உங்களோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். அதுதான், தட் இஸ் பவுல். அப்போ அழகா சொல்றாரு பாருங்க, என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன், நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். See the beauty of ministry. இதுதான் பல்சமய சூழலிலே நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதை பிரதிபலிக்கின்ற தருணம். இப்படி தான் நம்ம எடுத்து வைக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறேன்னு தெரியாம நீங்க வணங்குறீங்க இல்லையா, அந்த தெய்வம் யார் என்பதை காட்டுவதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்று அவர்களை உயர்த்தி, அவருடைய நம்பிக்கையை உயர்த்தி அங்கே கிறிஸ்துவத்தின் நெறிமுறைகளை அவர் முன்வைக்கின்றார். அப்போ இந்திய தேசத்திலே இன்றைக்கு லட்சோப மக்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள். வெவ்வேறு தெய்வங்கள், வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அவர்களிடம் கிறிஸ்துவம் தன்னுடைய பணியை எப்படி ஆழ்ந்து நிதானித்து செய்ய வேண்டும். மிஷனரிமார்கள் அப்படிதான் செய்தாங்க. முதல்ல மொழியை கற்றுக்கொண்டார்கள், கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டார்கள். இந்த இந்திய தேசத்தில் என்ன சிக்கல்கள், என்ன ஜாதியின் அடிப்படையில் என்ன பிரச்சனை, ஏன் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேச மாட்டாங்க, ஒருத்தர் ட்ரெஸ் போடுறாரு, ஒருத்தர் போட மாட்டாரு, ஒருத்தர் செருப்பு போடுறாரு, ஒருத்தர் போட மாட்டாரு, ஒருத்தர் படிக்கிறாரு, ஒருத்தர் படிக்க மாட்டாரு, ஒருத்தர் கோயிலுக்குள்ள போறாரு, இன்னொருத்தர் கோயிலுக்குள்ள போக முடியல. இது எல்லாவற்றையும் நம்முடைய மிஷனரிமார்கள் அறிந்து ஆராய்ந்தார்கள். அதற்கு ஏற்ற வண்ணமாக சத்தியத்தை உள்ளே அவர்கள் கொண்டு வந்தார்கள், விடுதலையை கொண்டு வந்தார்கள். சத்தியம் விடுதலையாக்குவதாக இருக்கின்றது. அப்படிதான் கிறிஸ்துவமே இருக்க வேண்டுமே ஒழிய இன்றைக்கு செய்வது போல் அல்ல. இன்றைக்கு வெறும் பணத்திற்காக, தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய பெயருக்காக இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டு இருப்பது போல் கிறிஸ்துவம் என்றைக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால்தான் இன்றைக்கு பிரச்சனை. இன்றைக்கு மதக்களம் வருவதற்கு, கோபம் வருவதற்கு, சகிப்புத்தன்மை குறைந்து போனதற்கு காரணம் என்னவென்றால், நாம் சரியாக கிறிஸ்துவின் நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் போனதும் ஒரு காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We have lost our senses. We have lost the ways, the true ways that God taught us. கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த மெய்யான வழிகளை மறந்தவர்களாக நாம் இருந்து விடுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு தெளிவாக அந்த ஏதேன்ஸ் நகரிலே அந்த பணியை துவங்குகின்றார். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் மக்களுடைய வாழ்வின் முறைகளை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அந்த வாழ்வின் முறைகளிலே இருக்கின்ற அடிமைத்தனத்தை அவர் ஒழிக்கின்றார். அதிலே நற்செய்தியை அவர் செய்கின்றார். புது வாழ்வை மக்களுக்கு கொடுக்கின்றார். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார், வழிபாட்டு ஸ்தலத்திற்கு வர முடியாத மக்கள், அல்லது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஊருக்குள்ளே வர முடியாத சூழல், அப்படிப்பட்ட அந்த வழிமுறைகளை உடைக்கின்ற, பிரேக்கிங் தி ஸ்டிக்மாஸ், அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அப்படிப்பட்ட பிரச்சனைகளை புறந்தள்ளி கிறிஸ்துவின் நெறிமுறைகளை கொண்டு வருவது. அப்பொழுதுதான் இந்த பல்சமய சூழலிலே நாம் இறைவனுக்கு ஏற்ற திருப்பணி ஆற்ற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மற்றொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களிலே 10ஆம் அதிகாரத்திலே நாம் கொர்நேலியுவினுடைய நாம் கதையை பார்க்கின்ற, வாழ்வை பார்க்கின்ற போது அங்கே பேதுரு கொர்நேலியுவை சந்தித்து புற இனத்தை சேர்ந்த கொர்நேலியு அவருடைய வீட்டில் இருந்த அனைவரையும் கிறிஸ்துவின் நற்செய்திக்குள்ளாக வழிநடத்துகிறார். இட்ஸ் எ ப்ளூரலிஸ்டிக் சிச்சுவேஷன், மல்டிஃபைட் சிச்சுவேஷன். அவர்கள் வெவ்வேறு இனம் அல்லது குலம் அல்லது வெவ்வேறு நிலையிலே இருக்கின்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கின்ற சூழல். அப்போ அதற்கு முன்பதாக பேதுருக்கு கடவுள் காட்டுகிறார், நான் படைத்தவில்லை, நீ தீட்டு என்று எண்ணாதே, எல்லாம் எனக்கு சமம் என்று கடவுள் காட்டுகின்றார். அதை ஏற்றுக்கொண்ட பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு வருகிறார். அதை புரிந்து கொண்ட பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு வருகின்றார். அப்போ பேதுரு அங்கே அவர் சொல்லுகின்றார், 34ஆம் வசனம் பார்க்கும்போது, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவல்ல. இவர் சர்ச்சைக்கு போறாரு, அதனால இவருக்கு நான் நன்மை செய்வேன் என்பதல்ல. இவர் கோயிலுக்கே போல, அதனால இவருக்கு நன்மை, அப்படி இல்லை. கடவுள் எவர் உண்மையாக, எவர் மெய்யான அன்பை உடையவராக, நீதி உடையவராக இருக்கின்றாரோ அவருக்கு செவி சாய்க்கின்ற இறைவன். நீங்களே நிறைய அற்புதங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய புற இனத்தார் நிறைய அற்புதங்களை அடையாளங்களை சொல்லுவார்கள். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், நான்
இயேசுவை வணங்குவது என் கணவருக்கும் தெரியாது, என் பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஆனால் அந்த இயேசு என் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தார். என் குடும்பத்துக்கு தெரியாமல் ஐ எம் எ சீக்ரெட் கிறிஸ்டியன். நான் இதுவரைக்கும் கோயிலுக்கு திருச்சபைக்கு போனதில்லை, ஆனால் நான் சீக்ரெட் கிறிஸ்டியன். நான் என்னுடைய மனதில் வைத்து புழுங்கி இறைவனை நோக்கி மண்டியிட்டு மன்றாடுவேன். அந்த இயேசு எனக்கு செவி சாய்த்தார் என்ற லட்சோபலட்ச சாட்சிகள். அப்போ கிறிஸ்து எங்கே செயலாற்றுகின்றார், எப்படி செயலாற்றுகின்றார்? கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக ஜஸ்டிஸ் பானுமதி என்கின்றவர்கள் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் கொடுத்தாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் போட்டு பாருங்கள். ஜஸ்டிஸ் பானுமதி ஃபேர்வெல் ஸ்பீச்னு போடுங்க. சி இஸ் எ ஹிந்து. அந்த மாதிரி நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவள். ஆனால் இன்றைக்கு நான் இப்படி ஒரு ஜஸ்டிஸாக இறைந்து நான் இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி என்னுடைய வாழ்வை முடிக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்றார்கள். இந்த நீதிபதியின் பணியிலே வெவ்வேறு சவால்கள், வெவ்வேறு இக்கட்டுகள், போராட்டங்கள் நான் சந்தித்த போதெல்லாம் இந்த இயேசுனுடைய சித்தாந்தங்களும் போதனைகளும் கோட்பாடுகளும் என்னை சரியான பாதையிலே நீதிக்கு நேராக என்னை பயணிக்க செய்தது என்று ஒரு இந்து சகோதரி ஜஸ்டிஸ், ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் சாட்சி வைக்கின்றார் 2 வாரங்களுக்கு முன்பதாக. இதுதான் கிறிஸ்துவம். பல்சமய சூழலிலே கிறிஸ்துவம் என்றால் அதனுடைய பணி இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். மக்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவம்னா என்ன, இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பிற மதத்தை, பிற நம்பிக்கை உடையவர்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும்? அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக, உண்மையுள்ள வாழ்வாக, நீதியின் பாதையிலே செல்லுகின்ற வாழ்வாக இருந்தால்தான் மற்றவர்களுடைய வாழ்வுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவம் வெறும் சொல்லினாலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மக்களை ஈர்க்க முடியாது. கிறிஸ்தவம் என்பது நம்முடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும். நாம் எப்படி வாழ்ந்து காட்டுகிறோம் அது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எப்படி இருக்கின்றோ அது கிறிஸ்துவ தன்மை உடையதாக இருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். எல்லா இனத்தவரிலும், எல்லா இனம், இது குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர், குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர், குறிப்பிட்ட இந்த அதெல்லாம் எதுவும் கிடையாது. தேசத்தை சார்ந்தவர்கள், இந்த எந்த பாகுபாடு கிடையாது. எல்லா இனத்தவரிலும் அவருக்கு எவர் அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுகிறாரோ அவர் கடவுளுக்கு ஏற்புடையவர். அதுதான் இறைவனுடைய சத்தியமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நிலையை தான் கடவுள் இன்றைக்கு கிறிஸ்துவராகி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பல்சமய சூழலிலே, வெவ்வேறு சமயங்கள் இருக்கின்ற சூழலிலே நீங்கள் மெய்யான கிறிஸ்துவர்களாக செயல்பாட்டிலே, வாழ்வியலிலே கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கின்ற பொழுது அது கிறிஸ்துவத்துக்கு ஏற்றவனமாக இருக்கிறது. இப்போ மற்றவர்கள் நம்மை பார்க்கின்றார்கள், எவ்வளவு நல்லவர், எவ்வளோ அன்பு செலுத்துகின்றார். நாம் பகைமையும் கோபத்தையும் காட்டினால் கூட இவர் மீண்டும் நமக்கு அன்பையே தருகின்றாரே என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். அது எப்படி என்றால் கிறிஸ்துவத்தை நாம் வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிஷனரிமார்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அன்பர்கள் எல்லாம் அதை தான் செய்தார்கள். அந்த அன்பு ஒருவேளை இன்றைக்கு வெவ்வேறு சமயத்திற்குள் இருக்கின்ற அன்பின் கயிறு இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்போது நாம் நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றவனமாக நம்முடைய உணவுப் பொருட்களை, பலகாரங்களை மற்ற சகோதர சகோதரிகளோடு, மற்ற சமய நம்பிக்கை உடைய அன்பர்களோடு எந்த பாகுபாடு இல்லாமல் பங்கு கொள்வதும், அவர்களுடைய விழாக்கள் அல்லது திருவிழாக்கள் வரும்போது அவர்கள் நம் மீது அன்பு செலுத்துவதும், இது இயற்கையாக நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒருவேளை இன்றைக்கு இவற்றை கூட கேள்விகளும் அல்லது தடுமாற்றுகளும் ஏற்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மத வெறி என்கின்ற தன்மை குறிப்பாக மனிதர்களாகிய நம்மை ஆட்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடவுள் ஏன் இந்த பல்சமய சூழலிலே உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்களாக வைத்திருக்கின்றார்? God has given us a chance. It's not a challenge to live in the pluralistic society. இந்த பல்சமய சூழலை வாழ்வதை சவாலாக நாம் பார்க்கக்கூடாது. மாறாக இறைவன் எனக்கு இது கொடுத்த வாய்ப்பு என்று நாம் எண்ணி வாழ வேண்டும். இறைவனை அறியாத, இயேசுவை அறியாத திரளான குடும்பங்கள் மத்தியிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது சவால் அல்ல. அது எதிர் கடவுள் அப்படி கொடுத்திருக்காருன்னா அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மக்களை ஈர்க்கின்ற காந்த சக்தியாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய சொல், உங்களுடைய பேச்சு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுதான் பல்சமய சூழலே கிறிஸ்துவத்தின் மாண்பு. கிறிஸ்துவத்தின் பாரம்பரியத்தை நாம் பார்க்கின்ற போது இந்திய தேசத்திலே
வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பணிகளை செய்யவில்லை. கல்வியை வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிறிஸ்துவம் கொடுக்கவில்லை. மருத்துவத்தை வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இந்த கிறிஸ்துவம் கொடுக்கவில்லை. மாறாக அனைவருக்குமாக, எவரெல்லாம் வாழ்வில் பாதிக்கப்பட்டாரோ, எவர் ஏதோ ஒரு வழி கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தார்களோ, அப்படி ஏக்கத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவம் வாழ்வின் நெறியாக அமைந்தது. அதுதான் பலரை கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குள்ளாக வழிநடத்தியது. எனவே அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக நம்முடைய நற்செய்தி பணி, நம்முடைய தொடர்பணி, நமது அர்ப்பணிப்பின் பணி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைய காலகட்டத்திலே சற்று சிக்கல் நிறைந்த, கோபங்கள் நிறைந்த, அல்லது மத இன வெறிகள் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட காலங்களிலே கிறிஸ்துவர்களாகிய நாம் ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுகின்றவர்களாக அர்ப்பணித்து நாம் செயலாற்ற வேண்டும். நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றவர்களைப் போல நம்முடைய ஏனோதானோ என்று பிறரை பேசுவது, பிற மத நம்பிக்கை உடையவர்களுடைய இருதயங்களை புண்படுத்துவது போல பேசுவது, செயல்படுவதை நாம் தவிர்க்க வேண்டும். இயேசுவை போல அவருடைய செயல்பாட்டு நிமித்தமாக, வாழ்வின் நெறிமுறைகள் நிமித்தமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மற்றவர்களை அழைக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் மாண்பு, அதுதான் இறை சத்தியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. எப்பொழுதும் இயேசுனுடைய வசனங்களும் இயேசுனுடைய சித்தாந்தங்களும் வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதும், அடிமைத்தனத்திலே இருக்கின்ற மக்களுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்து விடுதலை தருவதும் தான் கிறிஸ்துவமாக இருந்திருக்கிறது. இது மதம் அல்ல, இட்ஸ் a மூமெண்ட், இட்ஸ் a லைஃப். எனவே அதை சுமந்திருக்கின்ற நாம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாம், அதை அறியாத மற்றவர்களோடும் கிறிஸ்துவத்தின் வாழ்வின் தன்மையை கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் அத்தகைய உற்சாகமான பாதையிலே நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இப்பொழுதும் பல்சமய சூழ்நிலை, வெவ்வேறு மத நம்பிக்கைகள், மொழிகள், கலாச்சாரங்கள், இவற்றின் மத்தியிலே கிறிஸ்துவத்தை நிலைநாட்டுவதும் கிறிஸ்துவின் அன்பினை பகிர்ந்து கொள்வதும் எத்தகைய முக்கியமான அர்ப்பணிக்கப்பட்ட பணி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் கிருபை தந்தீர். ஒருவேளை நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்களைப் போல ஏனோ தானோவென்று பிறரை நேசியாமல், பிறருடைய மதத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, அவருடைய மொழியை வைத்தோ மற்றவரை நாங்கள் அசட்டை செய்திருந்தால், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்கள் கொடுக்காமல் இருந்தால், எங்களை நீர் மன்னித்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் எல்லோரையும் நேசிக்கின்றவர், பாகுபாடில்லாமல் அரவணைக்கின்றவர், நீர் விஸ்தாரமானவர். அந்த விஸ்தார பார்வை உமது அடியாளாகி எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்குள் செயலாற்ற வேண்டுகிறோம். ஒருவேளை பேதுருவைப் போல நாங்கள் இன்றைக்கும் குறுகிய எண்ணம் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய படைப்பிலே எதுவும் தீட்டானவை அல்ல என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்துகின்ற இறைவனாக இருக்கிறீர். இந்த மந்தையை சாராமல் வேறே மந்தையும் எனக்கு உண்டு, அவற்றையும் இந்த மந்தைக்குள்ளாக நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நீர் சொல்லுகின்றவர். எனவே இப்படி ஆண்டவரே, இன்னும் உமது கிறிஸ்து மந்தைக்குள் சேராமல் பிற நம்பிக்கையிலே இருக்கின்ற ஆடுகளையும் முண்டை கொண்டு வந்து சேர்ப்பதிலே எங்கள் நீர் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒற்றுமையின் ஆவியும் ஞானத்தையும் திறனையும் தொடர்ந்து எங்களுக்குள் தாரும். மீட்பெரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து இறைவனை போற்றுகிற வண்ணமாக புதுவாழ்வு பாடல் புத்தகத்திலே 308வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 308. தேவாதி தேவனே ஆசை செய்கிறாரே
பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகின்ற அன்பர்களை திருச்சபையாக வாழ்த்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் சகலவித நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் உங்களை முடிசூட்டுவாராக. நம்முடைய சென்னை பேராயத்திலிருந்து ஹாஸ்டல் போர்டு வந்த அறிவிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய படிக்கின்ற பிள்ளைகளிலே 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பிலே CSI விடுதிகளிலே தங்கி படிக்க விரும்புகின்ற பிள்ளைகள் யாராவது இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தொலைபேசியிலோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் சந்திக்கலாம். பின்னர் முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்தபடியாக மிக முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராயர் அறிவர் ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் குறிப்பாக இந்த COVID-19 இந்த காலகட்டத்திலே பேண்டமிக் சிச்சுவேஷனிலே திருச்சபைகள் மூடி இருப்பதினாலே திருச்சபைகள் மார்ச் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து திறக்க முடியாத சூழல் இருப்பதினாலே வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளதாக நடந்து முடிந்திருக்க வேண்டிய தேர்தலானது, குருசேகரத்தின் தேர்தல் ஆனது நடத்த முடியாமல் இருக்கின்றது. எனவே இதை குறித்து கடந்த 18/8/2020 அன்று நடந்த சென்னை பேராயத்தின் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கிலே அவர் தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். Hence the Diocesan Executive Committee held on 18/8/2020 has resolved to inform the CSI Synod about the constitutional deadlock that we are facing now and seek their advice and direction. Therefore, it has been resolved to continue our functioning at the unit, pastorate and area level with the present arrangement until further orders. அதாவது இப்பொழுது அந்தந்த திருச்சபையிலே இருக்கின்ற நிர்வாக குழுவினர் தொடர்ந்து இந்த நிர்வாகத்திலே செய்வார்கள். ஏனென்றால் என்ன செய்யலாம், அடுத்தது என்ன கட்டம் என்கின்ற அறிவிப்பு எப்பொழுது சினடிலிருந்து வருகிறதோ அதுவரை இப்பொழுது இருக்கிற நிலவரப்படி எல்லா திருச்சபைகளும் செயல்படும் என்பதை பேராயர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்கள். இதை அனைத்து திருச்சபை அங்கத்தினர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதை உங்களோடு கூட அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இதோ போதும் இந்த வழிபாட்டிலே உமது திரு சமூகத்திலே எங்களை இணைத்தீர். உமது சத்திய வார்த்தையினால் மன்னாவினால் எங்களை நிரப்பினீர். பல்சமய சூழலிலே கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் உமது நாமத்தை, சிலுவையை எப்படி பறைசாற்ற வேண்டும், எத்தகைய நேர்மையான உண்மையான அன்பான கிறிஸ்துவ வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள நீர் எங்களோடு கூட பேசினீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இறைவா உமது தெய்வீக ஞானம் ஆற்றலும் எங்களோடு கூட பயணிக்கும்படியாக வேண்டுகிறோம். குறிப்பாக இதோ இப்பொழுதும் இன்ப இயேசு ஆலயத்தின் அனைத்து குடும்பங்களுக்காக அங்கத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் நன்மைகளாலே கிருபைகளாலே அடியார்களை தொடர்ந்து நீர் முடிசூட்டும்படியாக பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கின்ற வேலைகள் பணிகள் வெளியே செல்லும் போதும் வரும்போதும் பிள்ளைகளுக்கு உமது பாதுகாவல் இருக்கும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தந்தையே, குறிப்பாக இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இருந்து ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரும் நீர் விடுவித்தருளும்படியாக வேண்டுகிறோம். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, சரீர ரீதியாக ஆண்டவரே இன்னும் பல்வேறு நிலைகளிலே நாங்கள் இழந்தவைகள் எல்லாம் மீண்டும் பெறத்தக்கதாக நீர் ஆண்டவரே வாழ்வின் நிலைகளை மாற்றியமைக்க வல்லவர். எனவே நாங்கள் உமது பாதத்தை இறுக பற்றி கொள்கிறோம். நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தந்தையே, இதோ இப்பொழுதும் குடும்பங்களிலே படிக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே, வயதானவர்கள், வியாதியாக இருக்கின்றவர்கள், ஆண்டவரே இன்னும் பசியிலே இருக்கின்றவர்கள், தேவையிலே இருக்கின்றவர்கள், பல்வேறு நிலைகளிலே வியாபாரத்திலே முன்னேற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும். அவரவருடைய இருதயங்களிலே பல்வேறு தேவைகள், பல்வேறு நோக்கங்கள், பல்வேறு ஏக்கங்கள், இவை எல்லாவற்றையும் என் தேவன் செயலாற்றி தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமது அன்பின் கரத்திற்குள்ளாக குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நன்மையினால் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இதோ இப்பொழுதும் இன்ப இயேசு ஆலயத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்காக, திருப்பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான காலகட்டத்திலேயும் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற சேகரத்தின் செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் நீர் தொடர்ந்து நன்மையால் ஆசீர்வதின் தந்தையே. அவர் ஒரு குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதோ இப்பொழுதும் ஆண்டு வரப்போற நாட்களிலே ஆண்டவரே எங்களை திருச்சபையை சார்ந்த அங்கத்தினருடைய இல்லத்திலே நடக்கவிருக்கின்ற
திருமண காரியங்களை அடியே நாங்கள் உமது கரத்திலே ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து மனவாழ்வை ஆசீர்வதியும், நிறை சந்தோஷத்தை சமாதானத்தை நீ தந்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இன்ப இயேசு ஆலயத்தின் குடும்பத்தினே அங்கத்தனான திரு வி இளங்கோவன், திருமதி வயலட் மேரி இசபெல்லா ஆகியோருடைய புதல்வி டெபோரா ஏஞ்சலின் டயானா என்பவருக்கும், எஸ் சுப்பிரமணி மற்றும் திருமதி அன்புராணி அவருடைய மகன் திரு ஸ்டாலின் என்பவருக்கும் நடைபெறப் போகின்ற திருமணத்திற்காக உமக்கு வேண்டுகிறோம். இறைவனுடைய அருள் கிருபை குடும்பத்தினரை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதே வண்ணமாக இன்ப இயேசு ஆலயத்தின் குடும்பத்தை சார்ந்த டி கருணாகரன் மற்றும் திருமதி ஹெலன் அவர்களுடைய மகள் டாலி, அவர்களோடு திருமணத்தில் இணைகின்ற பி.வி. ஸ்ரீனிவாசன் மற்றும் திருமதி சுலோச்சனா தம்பதியருடைய மகன் விக்னேஷ் என்ற விக்கி ஆகிய இவர்களை உமது கரத்திலே ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, இந்த இரு திருமண குடும்ப உறவுகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். இறைவனுடைய அருள் ஆண்டவரை, குறிப்பாக அவர்களுக்கு தேவையான பண தேவைகள், பொருள் தேவைகள், மனித தயவு, இயற்கை சூழல் எல்லாவற்றையும் நீர் நிறைவாய் செய்தருளும்படியாக வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த இக்கட்டான இந்த காலகட்டத்திலேயும் ஆண்டவரே, அன்பர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மனவாழ்வை மகிழ்வோடு எடுக்கின்ற போது தடைகளை எல்லாம் நீர் அகற்றி போடும்படியாக வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் சுலபமாக உமது தெய்வீக பிரசனத்தோடு நீர் முன்னிருந்து நடத்தி தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமது அனுக்கிரகத்திற்குள்ளாக பிள்ளைகளை நீர் அரவணைக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே, இன்னும் பல்வேறு தேவைகளிலே பல்வேறு சூழ்நிலை இருக்கின்றவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக தேசத்திற்காக, எங்களை ஆளுகின்றவர்களுக்காக, ஆண்டவர் எங்கள் தலைவர்களுக்காக பிரார்த்துக்கிறோம். கடவுள் தாமே நல்ல ஞானத்தையும் பொறுமையும் பொறுப்பையும் ஆண்டவரே, இன்னும் சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் ஆற்றலையும் நீங்கள் தலைவர்களுக்கு ஆளுகின்றவர்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அதே வண்ணமாக ஆண்டவரே, எங்களை இந்த நேரத்திலேயும் இக்கட்டான சூழ்நிலையும் பேர் ஆதரவாக இருந்து ஆண்டவரே, சென்னை பேராயத்தை வெளிமோடு நடத்துகின்ற அன்பு பேராயர் ஐயா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, ஆயர்களுக்காக, குடும்பங்களுக்காக, அனைத்து திருச்சபைகளுக்காக, அங்கத்தினருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சமாதானத்தின் ஆவியும் ஒற்றுமையும் தொடர்ந்து இறையருள் பற்று கிருபை எல்லா இடத்திலும் நிரம்பியிருக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக வேண்டுகிறோம். இவெல்லாவற்றையும் நாங்கள் உமது திருப்பாரத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். மீட்பெரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன்.